மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஜனநாயகன் இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயகன் தள்ளி போகுது அல்லது வருமா வராதா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இன்னும் நீட்டிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அண்மையில கூட இப்போ ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஜனநாயகனுக்கு என்ன செய்யும், உடனடியாக அந்த தடை என்ன மறுத்து அது வெளியிடுறதுக்கான இதை சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஆணையை பிறப்பிச்சிருக்காரு. ஆனா மேல்முறையீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்சார் வாரியம் போயிருக்கு. சென்சார் வாரியம் இதெல்லாம் ஏன் செய்யுது? சென்சார் வாரியம் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு உட்பட்ட ஒரு விஷயம். இதை ஏன் செய்யுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு அரசியல் நாடகம் அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லலாம். எதுக்காக இந்த தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துறேன்னா, டிசம்பர் 15 அன்னைக்கு ஜனநாயகன் சென்சார் போர்டு போது டிசம்பர் 18க்கு மேல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்க என்னென்ன காட்சிகளை கட் பண்ணா உங்களுக்கு நான் யூஏ சர்டிபிகேட் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயாரிப்பு நிறுவனத்திட்ட வாக்குறுதி கொடுக்குறாங்க. அந்த வாக்குறுதி அடிப்படையில் அந்த சீன் எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, எடிட் பண்ணி திரும்ப ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அதை ஒரு வார காலமா எந்த ஒரு பதிலும் சொல்லாம நீட்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. திரும்ப கேட்கும் போது ஒருத்தர் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காரு, அதனால இது மறு ஆய்வுக்கு உட்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன செய்ய வழக்குக்கு போறாங்க. இப்ப இந்த ஒருவர் ஆட்சேபனை அப்படிங்கிறது யார்? இந்த கேள்வி மிகப்பெரிய கேள்வி. அங்க இருக்க சென்சார் போர்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் தஞ்சாவூர்காரரு. அடுத்து சென்சார் போர்டுல கௌதமி, டாக்டர் ராஜசேகரோட ஒய்ஃப் ஜீவிதா, அவங்க தான் இருக்காங்க. அப்ப இந்த எதிர்ப்பு தெரிவிச்ச, இந்த ஆட்சேபனை தெரிவிச்ச யார் அப்படிங்கிறத அவங்க இன்னும் என்ன செய்யல, முழுமையா வெளிப்படுத்தல. அதே நேரத்துல இது ஒரு கமர்ஷியலான படம் தான். இந்த படம் இந்த உலகத்தையே மாற்றிரும், இல்ல இது பெரிய பிரளயத்தை ஏற்படும், ஒரு மத கலவரத்தை ஏற்படும், தேசியத்துக்கு முரணாக இருக்குங்கிற எந்த ஒரு கருத்தும் அந்த படத்துல இருக்கிற மாதிரி அதுக்கான வாதாடத்தை கூட அவங்க என்ன செய்யல, அந்த வழக்கறிஞர்கள் பண்ணல. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப கூட நீதிபதி என்ன செஞ்சிருக்காங்க, நீங்க ஏற்கனவே யூஏ சான்றிதழ் தரேன்னு சொல்லிட்டீங்களா, அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி தீர்ப்பு வழங்கிச்சாரு. இதுக்கு மேலேயும் நீங்க மேல்முறையீடு போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பார்வையில் இந்த படத்தை எப்படியாவது தடை பண்ணிடணும் அல்லது இதை வேற ஒரு விதமா கையாளணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி இறுதிக்குள்ள தேர்தல் அறிவிக்கப்படும். இப்ப உச்ச நீதிமன்றம் போனா உச்ச நீதிமன்றம் ஒரு 2 வாரம் இந்த வழக்கை எடுத்துக்கிறோம். அப்படி 2 வாரம் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பிப்ரவரி 1st வீக் ஆயிடும். அதுக்கப்புறம் கொடுத்தா கூட இவங்க வெளியீட்டு தேதி அடுத்துனா ஒரு வாரம் தான் இருக்கு. ஒரு வாரத்துல தேட்டர் ஒருவேளை படம் ஓடினால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன செய்யப்படும், தேர்தல் நடைமுறை விதிப்படி எந்த ஒரு விஜய் போஸ்டரோ படமோ என்ன செய்யக்கூடாது, திரையரங்கில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு விதி வரும். அப்படி வந்தா இது வசூல் ரீதியாக பாதிக்கப்படும். ஒண்ணு அவங்க அந்த நிறுவனம் மிகப்பெரிய கெட்ட பேராகும், அல்லது விஜய்க்கு ஒரு கெட்ட பேராகும். அதே நேரத்துல அந்த விஜயோட முகத்தை நம்ம பெரிய அளவுல என்ன செய்யலாம், இருட்டடிப்பு செஞ்சிடலாம். அப்படிங்கிறது மத்திய அரசு பிஜேபி அரசோட கணக்கு அப்படிங்கறத நம்மளுடைய பார்வையா படுது. ஆக இந்த இடத்துல சரி, இதெல்லாம் இதுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா அப்படின்னா அது நமக்கு தெரியாது. இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா திமுகவோட ஆதரவு பராசக்திக்கும் இதே சிக்கல் இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும். ஆக தமிழ்நாட்டை ஒரு பிஜேபியோட ஒரு மையமா உருவாக்கணும் அப்படிங்கிறது மத்திய அரசு மிக முனைப்பா செயல்படுது. அதுல விஜய தன் பக்கம் இழுக்கலாம் நினைச்சவங்களுக்கு இழுக்க முடியல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வருத்தமா இருக்கிறதுனால இந்த இடத்தை என்ன செஞ்சுறாங்க, கையாடுறாங்க. இதை தவிர அவருக்கு அந்த 41 பேரோட வழக்குகள்லாம் வர்ற 12ஆம் தேதி வருது. எப்படியோ விஜய ஒரு வழி பண்ணிடலாம் அப்படிங்கிற கணக்குல இந்த பிஜேபி அரசு செயல்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஜனநாயகனை பொறுத்தளவுக்கு 10ஆம் தேதி அல்லது 14ஆம் தேதி அதை பொங்கலை ஒட்டி வெளிவந்தாலோ அல்லது குடியரசு தினம்னு சொல்லக்கூடிய அந்த விடுமுறையில் 22ஆம் தேதி வெளிவந்தாலோ அந்த ஜனநாயகனுக்கு எந்த வசூல் பாதிப்பும் இருக்காது. அதை தாண்டி நீங்கள் வேற எப்போ படம் வெளியிட்டாலும் வசூல் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். தலை வாங்குற ஒரு படத்தை சரியான நேரத்தில் வெளியிடாமல் தள்ளி போனதால் படம் நல்லா இருந்துச்சு, ஆனால் தள்ளி போன ஒரே காரணத்துக்காக என்ன செஞ்சுன்னா வசூல் என்ன செஞ்சிச்சு, மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு காரணம் உண்டு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரியில் படம் வெளியிட்டா குடும்பமாக பார்க்கக்கூடிய அந்த விஷயம் போயிடும். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரியில் எல்லாருக்குமே தேர்வு, நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்வு, 12ஆம் வகுப்பு தேர்வு, இன்னும் நிறைய தேர்வுகள் இருக்கிறதுனால அந்த குடும்பமாக போய் தேட்டரில் உட்காந்து அதை ஜாலியாக கொண்டாடி பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லுது
மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதனால் இந்த பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகாமல் ஜனவரிக்குள்ளே ஜனநாயகன் ரிலீஸ் ஆச்சுன்னா அதோட வசூலை யாருமே என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஜனவரி தாண்டிடுச்சுன்னா ஜனநாயகனுக்கு வசூல் கண்டிப்பாக என்ன செய்யும், பாதிக்கப்படும். இதை கருத்தில் கொண்டு தான் என்ன செய்கிறாங்க, இந்த படத்தை தள்ளி போடுறதுக்கான அத்தனை விஷயங்களையும் செய்கிறாங்க. இது உண்மையிலே தடுக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. தடுக்கக்கூடிய படங்கள் எவ்வளவோ இருக்குது. சரி, இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். உண்மையிலே சென்சார் போர்டு அவ்வளோ பெரிய உத்தமர்களா? இது நீங்கள் என்னன்னாலும் நினச்சிக்கலாம், என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். நான் என்னோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் படத்தில் நிறைய கெட்ட வார்த்தைகள் வரும். இந்த கெட்ட வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாமல் அவ்வளோ படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாதவங்க மட்டும் இது மட்டும் எப்படி அர்த்தம் தெரியும், இதில் என்ன இருக்குது, அந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனிக்காங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால் சென்சார் போர்டு அப்படிங்கிறது மத்திய அரசின் அல்லது பிஜேபியின் ஒரு ஏவலாளாக இருக்குது. இந்த போர்டு தேவையா என்பதே நமக்கு ஒரு கேள்விக்குறி தான். இன்றைக்கி யூடியூப்பில் எவ்வளவோ ஆபாசங்கள், எவ்வளவோ அப்பத்தங்கள்லாம் என்ன செஞ்சுருக்கு, போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் எந்த சென்சார் இல்லாமல் வெளியாகும் போது ஒரே ஒரு திரைப்படத்தில் சென்சாரை வச்சு இந்த தமிழ்நாடு என்ன இந்தியாவில் என்ன மாற்றத்தை இந்த போர்டு கொண்டு வர போகுதுன்னு நினைக்கிறாங்கன்னு புரியல. ஆக இதை முழுக்க விஜயோட எதிர்ப்பு அப்படிங்கிறதான் பதிவே ஒழிஞ்சு இவங்க இந்த இந்தியாவுக்காக இந்த சென்சார் போர்டு பாடுபடுது அப்படிங்கிறதெல்லாம் ஏமாற்று வேலைன்னு தான் அர்த்தம். ஜனநாயகன் படம் வெளியிட பொறுத்தளவுக்கு மக்கள் அவங்களோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொங்கலுக்கு அவரோட கடைசி படம் நம்ம எப்படியாச்சு கொண்டாடி தீர்த்திடலாம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க. ஆனால் இது எப்போ வெளியானாலும் அவங்க கொண்டாடி தீர்க்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இருக்காது. ஆனால் நம்ம சொன்ன நேரத்துக்கு கொண்டாட முடியலைங்கிற வருத்தம் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுது. இப்போவுமே அதை மறைமுகமாக வெளிப்படுத்துகிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயை வெளியவே நடமாட விட மாட்டேங்காங்க, விஜயை 2 அரசுகளும் பயங்கரமாக கட்டுப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் என்ன செஞ்சிட்டு இருக்குன்னா ஓடிட்டு இருக்கு. இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, படத்துக்கான பட விவகாரம் பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுக்கு நட்டமாக இருக்கலாம். ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வைப் அப்படிங்கிறது விஜய்க்கு பாசிட்டிவ் தான். அதாவது இது பேசு பொருள் ஆக ஆக மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு, இவருக்கு நம்ம ஓட்டு போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குரூப் கிளம்பியிருக்குங்கிறதும் உண்மைதான். இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற கட்சிக்காரங்க இந்த பொதுவான ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன ஒரு மனுஷனை இப்படியாடா படுத்துவீங்க அப்படின்னு நினச்சி ஓட்டை மாற்றுறதுக்கான வாய்ப்பாகவும் இந்த இது அமைகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எனவே இது எந்த பக்கம் பார்த்தானாலும், ஒருவேளை தயாரிப்பு நிறுவனம் பாதிக்கப்பட்டானாலும் விஜய்க்கு இது லாபம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணக்கு. இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மெல்லினம் தமிழ் நேயர்களுக்கு நன்றி.